ஹாய் ஹலோ வணக்கம் மக்காஸ், வெல்கம் டு கொலிவுட் 24/7. ஸோ இந்த வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறக்காம பக்கத்தில் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுறேங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சியோட செகண்ட் அண்ட் தேர்ட் லுக் வந்திருக்கு. எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லுக் வந்தது ஃபர்ஸ்ட் லுக் மாதிரியே இல்லை. ஏதோ ஃபேன் பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நினச்சி பார்த்தேன். இதுதான் எல்லாரோட கருத்தாகவும் இருந்தது. பட் அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க அது ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்ற மாதிரி. ஸோ செகண்ட் தேர்ட் லுக் வந்து ஃபர்ஸ்ட் லுக்கை கம்பேர் பண்ணும்போது பரவாயில்லாமல் இருக்குது. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பயங்கரமான செகண்ட் லுக் தேர்ட் லுக்காக இருக்கா, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணுற ஒரு தேர்ட் லுக்காக இருக்கா, செகண்ட் லுக்காக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது கிடையவே கிடையாது. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒரு ஆர்வம் இல்லாமல் பண்ணுற மாதிரி இருக்குது அவங்க ரிலீஸ் பண்ணுற விஷயங்கள் எல்லாம். ஸோ இது எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஹைப் இதெல்லாம் தேவைப்படுது. பட் எதுவுமே தேவையில்லை அப்படின்ற மாதிரி நம்ம விடாமுயற்சி டீம் வந்து விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹோப்ஃபுல்லி இதுக்கப்புறம் ட்ரெய்லர் டீசர் இது மாதிரி ஏதாவது விட்டால் கூட ஒரு ஹைப் கிரியேட் பண்ணிட்டு பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. பட் அதையும் அப்படி பண்ணுறாங்கன்னா படம் ஓடுமா அப்படின்றதும் ஒரு கேள்விக்குறிக்கு உள்ளாக்கப்படும். நம்ம தல அஜித் சொல்லுவார், படம்ன்றது அதுதான் பேசணும், அதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரமோஷன் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த விதத்தில் விடாமுயற்சி படமாக பேசினாலும் ப்ரமோஷன்றது இந்த காலகட்டத்துக்கு தேவை அப்படின்றத டீம் மறந்துடுறாங்களோ என்னவோ தெரியல. ஸோ இதுக்கப்புறம் வர்றதையாவது கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி பண்ணலாம் அப்படின்றது நம்மளோட கருத்தாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு என்ன கருத்து அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ இதோட ஓகே, டேக் கேர், பாய்.